அன்பான குழந்தைகளே, இன்று நான் உங்களுக்கு ஒரு அழகான கதையை சொல்லப் போகிறேன். இந்த கதை வேகமாக ஓடும் ஒரு முயலையும் மெதுவாக நடக்கும் ஒரு ஆமையையும் பற்றியது. ஆனால் இது பழைய கதையல்ல, இது அவர்களின் புதிய சாகசம். ஒரு பசுமையான காட்டில் காலை சூரியன் மெதுவாக ஒளிர்ந்து கொண்டிருந்தது. பறவைகள் இனிமையாக குரல் கொடுத்தன. அந்த காட்டில் நம் முயலும் ஆமையும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தன. முயல் மிகவும் வேகமானவன். அவன் ஓடும்போது காற்று கூட அவனை தடுக்க முடியாது. அவன் துள்ளி துள்ளி ஓடுவான். ஆமை மிகவும் அமைதியானவள். அவள் மெதுவாக நடப்பாள். ஆனால் அவள் சிந்தித்து செயல்படுவாள். அவளுக்கு பொறுமை அதிகம். ஒரு நாள் அவர்கள் இருவரும் காட்டின் ஓரத்தில் நடந்து கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென ஒரு சத்தம் கேட்டது. அது காட்டின் உள்ளே இருந்தது. நான் உங்களுக்கு சொல்கிறேன் குழந்தைகளே, அந்த சத்தம் சாதாரண சத்தம் அல்ல. அது உதவி கேட்கும் சத்தம் போல இருந்தது. முயல் உடனே துள்ளி குதித்து அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடினான். ஆமை மெதுவாக அவனை பின்தொடர்ந்தாள். காட்டின் நடுவில் ஒரு சிறிய மான்குட்டி ஒரு குளத்தின் அருகே சிக்கிக் கொண்டிருந்தது. அதன் கால்கள் சேற்றில் சிக்கியிருந்தன. அது பயந்து நின்றது. முயல் விரைவாக சுற்றி பார்த்தான். அவன் வேகமாக ஓடி உதவி தேட முடியும். ஆனால் எப்படி உதவுவது என்று அவன் சிந்திக்க ஆரம்பித்தான். ஆமை மெதுவாக வந்து அந்த நிலையை பார்த்தாள். அவள் அமைதியாக சிந்தித்தாள். அவளுக்கு ஒரு யோசனை வந்தது. குழந்தைகளே, இங்கேதான் இந்த கதையின் முக்கியம். வேகம் மட்டும் போதாது, புத்தியும் தேவை. ஆமை அருகிலிருந்த நீண்ட கொடியை கவனித்தாள். அவள் மெதுவாக அந்த கொடியை இழுத்து கொண்டு வந்தாள். முயல் அதை பார்த்து உடனே உதவத் தொடங்கினான். முயல் தனது வேகத்தை பயன்படுத்தி கொடியை மானின் அருகே கொண்டு சென்றான். ஆமை மெதுவாக அதை உறுதியாக கட்ட உதவினாள். இருவரும் சேர்ந்து இழுத்தனர். முதலில் மான் சற்றே அசைந்தது. பிறகு மீண்டும் சிக்கியது. முயல் சோர்ந்து போகத் தொடங்கினான். ஆனால் ஆமை அவசரப்படவில்லை. அவள் மெதுவாக சரியான முறையில் இழுக்கச் செய்தாள். மீண்டும் முயன்றார்கள். இம்முறை மான் மெதுவாக சேற்றிலிருந்து வெளியே வந்தது. குழந்தைகளே, அந்த மான்குட்டி பாதுகாப்பாக வெளியே வந்தபோது காட்டே மகிழ்ந்தது போல இருந்தது. பறவைகள் குரல் கொடுத்தன. காற்று மெதுவாக வீசியது. முயல் மகிழ்ச்சியுடன் துள்ளினான். ஆமை அமைதியாக சிரித்தாள். அந்த நாள் முயல் ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொண்டான். வேகம் இருந்தாலும் சிந்தனை இல்லாமல் வெற்றி கிடைக்காது. ஆமையும் ஒரு விஷயத்தை உணர்ந்தாள். மெதுவாக இருந்தாலும் நண்பர்களுடன் சேர்ந்து செய்தால் எந்த பிரச்சனையும் கடக்க முடியும். அவர்கள் இருவரும் அந்த நாளிலிருந்து இன்னும் நெருங்கிய நண்பர்களாக ஆனார்கள். ஆனால் கதை இங்கே முடியவில்லை. சில நாட்களுக்கு பிறகு காட்டில் பெரிய மழை பெய்தது. ஆறு நிரம்பி வழிந்தது. பல சிறிய விலங்குகள் ஆற்றின் மறுபுறம் சிக்கிக்கொண்டன. முயல் தன்னுடைய வேகத்தை பயன்படுத்தி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு துள்ளி பார்த்தான். ஆனால் எல்லாரையும் ஒரே நேரத்தில் காப்பாற்ற முடியவில்லை. ஆமை அமைதியாக ஆற்றின் ஓட்டத்தை கவனித்தாள். அவள் ஒரு குறைந்த ஓட்டமுள்ள இடத்தை கண்டுபிடித்தாள். அவள் மெதுவாக அந்த இடத்தை காட்டினாள். முயல் உடனே அங்கே ஓடினான். அவர்கள் சேர்ந்து ஒரு பாதுகாப்பான பாதையை உருவாக்கினர். முயல் முன்னால் சென்று வழிகாட்டினான். ஆமை பின்னால் இருந்து அனைவரும் பாதுகாப்பாக வருகிறார்களா என்று பார்த்தாள். ஒன்றன் பின் ஒன்றாக எல்லா விலங்குகளும் பாதுகாப்பாக வந்தன. குழந்தைகளே, இந்த சாகசம் நமக்கு என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை இருக்கிறது. ஒருவருக்கு வேகம் இருக்கும், இன்னொருவருக்கு புத்தி இருக்கும். ஆனால் நாம் சேர்ந்து செயல்பட்டால் எந்த சவாலையும் கடக்க முடியும். முயலும் ஆமையும் அந்த நாளிலிருந்து போட்டியிடவில்லை. அவர்கள் ஒருவரையொருவர் மதித்தார்கள். முயல் ஆமையிடமிருந்து பொறுமையை கற்றுக்கொண்டான். ஆமை முயலிடமிருந்து தைரியத்தை கற்றுக்கொண்டாள். அந்த பசுமையான காட்டில் அவர்கள் நண்பர்களாக உதவி செய்யும் மனதுடன் வாழ்ந்து கொண்டிருந்தன. இப்போது நீங்கள் இந்த கதையை கேட்ட பிறகு நினைத்து பாருங்கள். நீங்கள் வேகமானவராக இருந்தாலும் மெதுவானவராக இருந்தாலும் அது முக்கியமல்ல. முக்கியமானது நல்ல மனமும் நல்ல நண்பர்களும் தான். அன்பான குழந்தைகளே, நாம் எல்லோரும் முயலும் ஆமையும் போல சேர்ந்து உதவி செய்தால் உலகமே இன்னும் அழகாக இருக்கும். இதுதான் வேகமான முயலும் புத்திசாலி ஆமையும் புதிய சாகசம் என்ற கதை. இன்னொரு அழகான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி குழந்தைகளே.